ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னார், மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு, தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது. அதனால நாங்க கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு 2500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன், நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்போம்னு சொன்னாங்க ஒன்றிய அமைச்சர் அவர்கள். நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், 2500 கோடி வேணாம், நீ 10,000 கோடி கொடுத்தாலும் என்னைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா மீண்டும் இந்தி திணிப்ப மீண்டும் நீ தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்யற, சமஸ்கிருதத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கணும்னு முயற்சி செய்யற, இப்படி மீண்டும் உங்களுடைய ஆக்கிரமிப்பு, உங்களுடைய அடிமைத்தனத்தை தமிழ்நாடு மேல காட்டாதீங்க, மொழி உரிமையை கொடுக்க முடியாது, மொழி உரிமையை நாங்க பாதுகாப்போம்னு சொன்ன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் டீலிமிட்டேஷன் சொன்னாங்க, மக்கள் கணக்கெடுப்பு எடுத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால 39 தொகுதியை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கும் இந்தியாவிலேயே முதல்ல எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். இன்னைக்கு புதிய திட்டம், அதான் SIR திட்டம், அதை கொண்டு வருது ஒன்றிய பாஜக அரசு, தேர்தல் ஆணையம் மூலமா கொண்டு வருது. அதோட நோக்கமே பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மகளிர், இவங்களுடைய ஓட்டுகளை எல்லாம் எப்படியாவது நீக்கிறது தான் இந்த SIR திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த விக்கிரவாண்டி தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த SIR பணிகளை நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடு மிக தெளிவாக செஞ்சுட்டு வரீங்க என்று ரிப்போர்ட் வந்திருக்கிறது, கேள்விப்பட்டேன். களத்துல உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு இந்த SIR பணிகளை நீங்க சிறப்பா செஞ்சதுனால நம்முடைய வெற்றி இன்றைக்கு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி. இருந்தாலும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்ம கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. அடுத்த 4 மாத காலம் மிக மிக முக்கியம். ஆனா இந்த SIR திட்டத்தை பாத்தீங்கன்னா நாம எதிர்க்கிறோம், அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கின்றன, பாஜக உட்பட. ஆனா பாஜகவுடைய அடிமை கட்சியான அதிமுக இன்னைக்கு SIR ஆதரிக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களால அமித்ஷா அவர்களுக்கு எதிராக மூச்சு கூட விட முடியாது. அதனால்தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய அரசு என்ன செஞ்சாலும் அதை போட்டி போட்டுக் கொண்டு இன்னைக்கு அடிமைகள் வாயை மூடிட்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறாங்க. முதல்ல விரதத்துக்கான கால்களை திரு எடப்பாடி பழனிசாமி மாத்திட்டு இருந்தாரு. அதன் பிறகு கார்கள் இல்ல, அதன் பிறகு கார்களை மாத்தினாரு. முதல்ல காலை மாத்தினாரு, அதன் பிறகு கார்களை மாத்தினாரு. இன்னைக்கு அவரே காவிய மாறி இருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது அவங்களுடைய இயக்கத்தோட பெயர், கட்சியோட பெயர். அதுல இன்னைக்கு அண்ணாவும் இல்ல, திராவிடமும் இல்ல, முன்னேற்றமும் இல்ல. மிச்சம் இருக்கிற அந்த கழகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆளும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல. பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா போலி ஐடிகள் துவங்கி அதை நடத்திட்டு இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா வெறும் பொய் செய்திகள், பித்தலாட்டா செய்திகள், வதந்திகளை தான் பரப்புவாங்க. பேர் ஃபேக் ஐடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிடங்கிற பேர்ல ஃபேக் ஐடி நடத்திட்டு இருக்கிறதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக. ஆனா இன்னைக்கு அது உண்மையான அட்மின் யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள். ஆனா நம்முடைய கழகம் அப்படி இல்லை. சங்கிகளுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் நாம எதிர்த்து நிக்கிறோம், கேள்வி கேட்கிறோம், சண்டை செய்யறோம். இன்னைக்கு மதுரை திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் உங்க தனி பேருக்கு தெரியும். எப்படியாச்சும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி மத கலவரத்தை உண்டு பண்ணிடலாமா, தமிழ்நாட்டுக்குள்ள இதை வச்சு எப்படியாவது நுழைஞ்சிடலாமான்னு இன்னைக்கு நம்முடைய சங்கிகள் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்முடைய அடிமை கூட்டமும் துணைக்கு நின்றுட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்கின்றேன், நம்முடைய தமிழ்நாடு என்றைக்கும் முரண்நாடு ஆகாது. தந்தை பெரியார் அவர்களால், பேரறிஞர் அண்ணா அவர்களால், டாக்டர் கலைஞர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட மண் நம்முடைய திராவிட மண், தமிழ்நாட்டு மண். நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நிச்சயம் நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாதுகாப்பார். ஆகவே சங்கிகளுடைய பருப்பு என்றைக்கும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது. திமுகவுடைய கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும், கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிக்கக்கூடிய கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள காலடிச்சு வைக்கவே நாம விட மாட்டோம். இன்னைக்கு பாசிச பாஜகவை களத்துல எதிர்கொள்ற அரசியல் பணியாக இருக்கட்டும், ஒன்றிய அரசு தருகின்ற நெருக்கடிகளை எதிர்கொள்கின்ற அரசு பணியா இருக்கட்டும், இன்னைக்கு ரெண்டிலுமே முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. நீங்க பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வந்திருக்கிறீங்க, நம்ம கிட்ட கொள்கை இருக்கு, அரசினுடைய திட்டங்கள் இருக்கு, சாதனைகள் இருக்கு. நம்முடைய தலைவர் அவர் அடிக்கடி சொல்வார், 4.5 வருஷத்துல
நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனை, கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தது ஒருத்தராவது நிச்சயம் பயன்பெற்று இருப்பாங்க. அந்த திட்டத்தை அவங்க கிட்ட போய் ஞாபகப்படுத்துங்க. மிகப்பெரிய வியாதி எதுனா மறதின்னு சொல்லுவாங்க. பொய் செய்தி பரப்புறதும் மறதியும் தான் மிகப்பெரிய வியாதி. ஆனா நாம நம்முடைய கடமை அடுத்த 4 மாதம் மக்களோடு நெருங்கிய நேரடி தொடர்புல நாம இருக்க வேண்டும். ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் மூலமா, அந்த முன்னெடுப்பு மூலமா ஏற்கனவே இங்க வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இங்க இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் ஏறி சென்று இருக்கீங்க. கழகத்துல உறுப்பினரா பொதுமக்கள் நீங்க சேர்த்திருக்கிறீங்க. எனவே நம்முடைய வேலை இப்போ சுலபமாயிருக்கு. நிச்சயம் நம்முடைய பணிகளை, இந்த தேர்தல் பணிகளை, பிரச்சாரத்தை நான் இன்னைக்கு இந்த தொகுதியில பேசிட்டு நாளைக்கு அடுத்த தொகுதிக்கு போயிருவேன். ஆனா அடுத்து வர இருக்கக்கூடிய 4 மாதம் இந்த தொகுதியில தங்கி தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடத்துங்க, திண்ணை பிரச்சாரத்தை நடத்துங்க. அரசினுடைய திட்டங்களை பொதுமக்கள்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. அவங்களுடைய குறைகளை கேளுங்க. நம்மளால செய்ய முடியுதோ இல்லையோ, நிச்சயம் செய்ய முடியும். உங்களால செய்ய முடிஞ்சா அதை செஞ்சு கொடுங்க. உங்களால செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய குறைகளை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் அவங்களுடைய நம்பிக்கையை நாம பெற முடியும். நம்மளால செஞ்சு கொடுக்க முடியுதோ இல்லையோ, நம்முடைய குறைகளை அட்லீஸ்ட் வந்து கேட்டானேன்ற நம்பிக்கை திமுக காரன் மேல இன்னைக்கு மக்களுக்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அது நிச்சயம் வரும்.